ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்காக சூப்பராக பேசக்கூடிய 25 வாக்கியங்கள் 25 நிமிஷம் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுகிறதுக்காக இந்த குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த 25 வாக்கியங்கள், அந்த குட்டி குட்டி வாக்கியங்களை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கிறேன். யாராவது ஏதாவது சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ அக்ரி. ஐ அக்ரி 2 வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், நான் நம்புகிறேன். நீ நம்புறியா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கேட்பாங்க. நான் நம்புகிறேன். ஐ ஹோப். ஐ ஹோப், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? ஐ ஹோப். நெக்ஸ்ட்டு ஆமான்னு சொல்லு. ஏன் ஒன்றுமே பேசாமல் இருக்கிற? ஆமான்னு சொல்லு நீ. சே எஸ். சே எஸ். அடுத்தது குறித்து வச்சுக்கோ. ஏதாவது ஒன்று முக்கியமானது சொன்னாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த டேட்டு, டைம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? நோட் இட் டவுன் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி ரைட் டவுன் அந்த மாதிரி சொல்லலாம். நோட் இட் டவுன் அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதை சரிப்படுத்து. அதை சரிப்படுத்து. கரெக்ட் இட். கரெக்ட் இட் அப்படி சொல்லலாம். தனியாக இருக்காதே. தனியாக இருக்காதே. டோன்ட் பி எலோன். டோன்ட் பி எலோன். அடுத்தது வருத்தமாக இருக்காதே. இருனால உங்களுக்கு தெரியும். பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி காம். காமாக இரு. பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருன்னுலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? பி குவைட் அப்படிலாம் அமைதியாக இருன்னுலாம் சொல்கிறலாம். அந்த மாதிரி டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ கோனா போ, டோன்ட் கோனா போகாதேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி பீனா இரு, டோன்ட் பீனா இருக்காதே. டோன்ட் பி சேட். வருத்தமாக இருக்காதே. கோபமாக இருக்காதே. டோன்ட் பி ஆங்க்ரி அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், என்ன ஆன்சர்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஏற்பாடு பண்ணு. ஏற்பாடு பண்ணு. அரேஞ்ச் இட். அரேஞ்ச் இட். என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டா, தப்பாக பேசிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ அப்படி சொல்லுங்கள். புரிஞ்சுதா? யாராவது சொன்னால் புரிஞ்சுதா அப்படிங்க. காட் இட். காட் இட் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, இது காரமாக இருக்குது. ஏதாவது ஃபுட்டு சாப்பிடும்போது இது காரமாக இருக்குன்னு. இட்ஸ் ஸ்பைசி. இட்ஸ் ஸ்பைசி அப்படி சொல்லலாம். இதை ருசிச்சு பாரு. இது சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இதை ருசிச்சு பாரு. டேஸ்ட் இட். டேஸ்ட் இட். இதையே டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வலிக்குது. இட்ஸ் பெயினிங். இட்ஸ் பெயினிங். பெயின்னால வலி. வலிக்குதுன்னா இட்ஸ் பெயினிங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வேண்டான்னு சொல்லு. வேண்டான்னு சொல்லு. சே நோ. சே நோ. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆமான்னு சொல்லு. சே எஸ். இது வேண்டான்னு சொல்லுன்னா சே நோ. புரியுதா உங்களுக்கு? எப்போவுமே மறந்துடாத. இப்போ மறந்துட்டேன்னு இப்போ மறந்தால் பரவாயில்ல, இனிமேல் எப்போவுமே நீ மறக்கக்கூடாது இதையே அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? நெவர் ஃபர்கெட். நெவர் ஃபர்கெட். எப்பவும் மறந்துடாதே. நெக்ஸ்ட், உடனே கிளம்பு. உடனே கிளம்பு. லீவ் இம்மீடியட்லி. லீவ். லீவ்னா அந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறது தான் லீவ். கேன் ஐ லீவ் ஃப்ரம் யோர் அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா அப்படி கேட்குறக்கு கேன் ஐ லீவ் அப்படி கேட்போம். இங்கே உடனே கிளம்புனா லீவ் இம்மீடியட்லி. லீவ் இம்மீடியட்லி. இம்மீடியேட்னா உடனேன்னு அர்த்தம். புரியுது இல்லை உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு, அதை கொண்டு வா. அதை கொண்டு வா. பிரிங் இட். பிரிங் இட் அப்படி சொல்லலாம். அப்படி செய்யாதே. செய்னா டூ. செய்யாதனா டோன்ட் டூ.
ஓகேங்களா? டோன்ட் டூ லைக் தட். லைக் தட் அதை போல. அப்படி, இப்படின்னா லைக் திஸ்ஸு. அப்படின்னா லைக் தட்டு. புரியுதா உங்களுக்கு? டோன்ட் டூ லைக் தட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அப்படி கேட்கும்போது, இல்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா அப்படின்னு ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் அப்படி சொல்லலாம். அடுத்து நீ இப்போ கிளம்ப வேண்டும். நீ இப்போ கிளம்பணும். கண்டிப்பாக கிளம்பி ஆகணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல ஷுட் யூஸ் பண்ணுங்க. யூ ஷுட் லீவ் நவ். யூ ஷுட் லீவ் நவ். அதாவது நீ கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடங்கள்ல தான் ஷுட் யூஸ் பண்ண. யூ ஷுட் லீவ் நவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீ அதை பற்றி யோசிக்க வேண்டும். நீ அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு. யூ ஷுட் திங்க் அபவுட் இட். இந்த இடத்துலையும் ஷுட் தான். யூ ஷுட் திங்க் அபவுட் இட். அபவுட்னா பற்றி, அபவுட் இட்னா அதை பற்றி. புரியுது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு நீ கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாங்கிறது அதே மாதிரி காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஆன்சரை கொடுங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன். நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ஐ வில் நாட் அப்படிங்கிறது தான் won't அப்படின்னு கான்ட்ராக்ஷனில் வில் ப்ளஸ் நாட்டுடைய கான்ட்ராக்ஷன் தான் won't அப்படின்னு சொல்கிறோம். ஐ won't ட்ரஸ்ட் எனி ஒன். ட்ரஸ்ட்னா நம்புறது. எனி ஒன்னா யாரையுமே, யார் ஒருவரையுமே. ஐ won't ட்ரஸ்ட் எனி ஒன் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். லுக்கியா, லுக்கியா அப்படி சொல்லலாம். உனக்கு என்ன தெரியுமோ பண்ணு. உனக்கு என்ன தெரியுமோ பண்ணு. டூ அப்படின்னு செய். வாட் யூ நோ. உனக்கு என்ன தெரியும் அதை செய். உனக்கு தெரிஞ்சதை செய். டூ வாட் யூ நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னை அங்கே கூட்டிகிட்டு போ. என்னை அங்கே கூட்டிகிட்டு போ. டேக் மீ தேர். டேக் மீனை கூட்டிகிட்டு போ. தேர்னா அங்கே. டேக் மீ தேர் அப்படி சொல்லலாம். அடுத்தது நான் அப்படி நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோனா இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோக்கு மீனிங் வந்து அதனால், அதிகமாக, அப்படி இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் சொல்லலாம். இந்த இடத்துல அப்படி அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ அப்படின்னு நான் அப்படி தாங்க நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொன்னால் நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன். ஐ ஆல்சோ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொன்னாலே போதும். ஐ டோன்ட் திங்க் ஸோனா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு காலை மடக்கு. காலை மடக்கு. இப்படி நீட்டி உட்காந்துருக்கிறிய காலை மடக்குன்னு ஃபோல்ட் யுவர் லெக்ஸ். ஃபோல்ட் யுவர் லெக்ஸ் அப்படி சொல்லலாம். அது அதை கீழே போடாதே. டோன்ட் புட் இட் டவுன். டோன்ட் புட் இட் டவுன். குழந்தைகிட்ட ஏதாவது கீழே விழுந்தது எடுத்தால் கீழே போடு, அதை எடுக்காத. டோன்ட் டேக் இட், புட் இட் டவுன் அப்படி சொல்லலாம். புட் இட் டவுன்னா கீழே போடாதையே அப்படின்னு. போடாதே அப்படின்னா டோன்ட் புட் இட் டவுன். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்று. எல்லாத்தையும் ஊற்றிடு. போர் எவ்ரி திங். போர்னா ஊற்று. எவ்ரி திங்னா எல்லாத்தையுமே ஊற்றிடு. போர் எவ்ரி திங். சரியாக பிடி. ஹோல்டு ப்ராப்பர்லி. ஹோல்டு ப்ராப்பர்லி. என்னென்ன யோசி. கெஸ் வாட். கெஸ் பண்ணு. என்னன்னு கெஸ் பண்ணு. என்னென்ன யோசி. கெஸ் வாட். I hope all these sentences will be very useful to you if you are a beginner means. Yes, நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த எல்லா சென்டென்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்ஃபிடெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, bye from Nalini. Thanks for watching.